கொடைக்கானல் நகர் பகுதியில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்த நிலையில் கட்டட தொழிலாளி ஒருவரை தெருநாய்கள் விரட்டி கடித்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குறிஞ்சுவேல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நாளுக்கு நாள் தெரு நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு மாதங்களில் சுமார் சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கடிப்பட்டு நாய்களால் கடிப்பட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று கொடைக்கானல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் இருக்கக்கூடிய எம்எம் தெரு பகுதியில் வெளிமாநிலிருந்து கட்டிட வேலைக்கு வந்த கட்டிட தொழிலாளி கோபால் வயது 39 வேலைக்காக காலையில் சென்றுள்ளார். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கிற தேநீர் கடையில் டீ குடிக்க சென்ற நிலையில் அவரை தெருநாய்கள் துரத்தி கடித்து பலத்த காயமடைந்துள்ளார். அதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இது குறித்து சிசிடிவி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து தெருநாய்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது குறித்து கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் பொதுமக்களின் நலன் கருதி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.